வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 3/5/2024 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட்டிங் போயிட்டு இருக்கிறதால யாருக்குமே வந்து வீடியோ ஓப்பன் ஆகலைங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஓப்பன் ஆகி அவங்களுடைய ஃபுல் சீலிங் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ஆப் ஓப்பன் ஆகல. ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், ஒரு 5 மணி பக்கம் ஓப்பன் ஆகும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டோம். அதேபடி ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகலை. நைட்டு வந்து ஒரு 11:55 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அப்பயும் ஓப்பன் ஆகலை. நானும் அதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். வர கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் வந்து ட்ரை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் வீடியோ ப்ளே ஆயிடுச்சு. அந்த வீடியோ ப்ளே ஆன தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க நம்ம மைவி3 ஆட்ஸ் அப்படின்னா, அடுத்து 20 நாளைக்கு வந்து கேவைசி ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 20 நாளுக்குமே கேவைசி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். யாரது கேவைசி நல்லா இல்லையோ அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் நீங்கள் வெல்கம் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க, இந்த 20 நாட்கள் மட்டும். ஏன்னா நேற்று நாளும் சரி, அதாவது 3/5/2024 நேற்று நாளும் சரி, இன்னைக்கு நாளும் சரி, காலையில் அந்த 4 மணி டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் இல்லை. அதிகமான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்குள்ளே வந்து வீடியோஸு பார்க்கல. அதனால் கேப்சாவும் ஈஸியாக போட முடிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 4 மணிக்கு உள்ளேயோ இல்லை 4 மணிக்கு மேலே நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஒர்க் ஆகலைன்ற கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ இது என்னோட சஜஷனுங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நடந்த எங்களோட மீட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னாங்க. காலையில் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு 4 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் கண்டினியூவாக வருது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த கேவைசி ப்ராசஸ் முடிஞ்சு ஆப் வந்து கண்டினியூவாக ஒர்க் ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு தான். ஏன்னா இப்போ நம்ம எனி டைம் நம்ம பார்க்கலாம், எனி டைம் எனிவேர் அப்படின்னு தான் நம்ம வந்து கம்பெனி வந்து சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்டேட் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் நம்ம எல்லாருமே ஸ்பேஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு அலாரம் வச்சியோ இல்லை முன்னாடியே கொஞ்சம் எழுந்து கூட நம்ம பார்த்துட்டோன்னா ஈஸியாக போகுது. நான் சொன்ன பாருங்கள், நேற்று நைட்டு 1:15க்கு நான் பார்த்தேன், ஈஸியாக ப்ளே ஆயிடுச்சு, வீடியோ ப்ளே ஆயிடுச்சு, கேப்சாவும் போட்டுட்டு முடித்தேன். இன்றைக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விட்டு ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆப் வந்து உள்ளே ஓப்பன் ஆகுறது, அப்புறமேட்டு லோடிங் எரர் வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா உள்ளே போட்டோம் அப்படின்னா சர்வர் ரீச் இல்லை, கெனாட் பி ரீச்டு சர்வர் அப்படின்னு சொல்லி இது வந்துச்சு. அப்புறம் உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எரர் மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்குலாம் நிறைய பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து கண்டினியூ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கண்டினியூ கேவைசி ப்ராசஸ் போகிறதால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம உறுப்பினராகிய நம்மள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை இது பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடியே பார்த்துடலாம், வீடியோஸை நம்ம முன்னாடியே பார்த்துட்டா நம்மளுக்கான ஏர்னிங்ஸ் இருக்கும், அன்றைக்கான டென்ஷன் நம்மளுக்கு வந்து இருக்காது. யாரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண தேவையில்லை, கேட்க தேவையில்லை, நம்ம வேலையை நம்ம முடிச்சிட்டாலே போதும், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட், அதாவது 3/5/2024க்கான பேமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸு எம்டி சார் சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக தெரியும். ஏன்னா எனக்கு வர ஃபார்வர்ட் மெசேஜ் வச்சு நான் வந்து சொல்ல முடியாது இல்லையா? இது வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ராசஸ் நடக்குது, கேவைசி ப்ராசஸ் நடக்குது, ஆப் அப்டேட்டிங்கும் நடக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆப் வந்து அப்டேட் பண்ணுறப்போ ஒர்க் ஆகலைன்னா ஃபுல் சீலிங் அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு கேப்சாலனாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே போல் ஒரு நாள் நடந்துச்சு, இந்த எப்போ சொல்கிறது, ஒரு 2023 சம்திங் 2023 தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகலை. இப்போ என்ன சொன்னாங்கன்னா சைட்டு நெட்வொர்க் இஷ்யூ, அதாவது யூஸ் பண்ணுற நெட்வொர்க் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரது ஒர்க் ஆகுது,
ஒவ்வொருத்தது ஒர்க் ஆகலை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்து எம்டி சார் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் கண்டிப்பாக. ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸ்லேயும் மீட்டிங் நடக்குது. ஸோ உறுப்பினர்கள் நீங்களும் சரி, உங்களோட டவுன்லைன் மெம்பர்ஸும் சரி, அங்கே இருக்கிற ஜோனல் ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு உங்களுக்கான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர கிடைக்கிற அப்டேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன்.